அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தை, அதில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து பல்வேறுபட்ட தகவல்கள் இரண்டு தரப்பிலுமே ஒன்றுக்கொன்று முரணாக வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பேரிடியான ஒரு செய்தி அமெரிக்காவில் வந்திருக்கின்றது. அதாவது ட்ரம்பினுடைய கொட்டத்தை அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றம் அடக்கி ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் ஆரம்பம் முதல் என்ன விடயத்தை வலியுறுத்தி வந்தார்களோ அந்த விடயம் தானாகவே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. இது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி என பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தையின் முன்னேற்றம், அதைத் தொடர்ந்து வெளியான செய்திகள் குறித்து பல விடயங்களை பேசியிருந்தோம். இந்த நிலையில் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை சர்வதேச அணுசக்தி முகமை IAEA உள்ளே சென்று பார்வையிடுவதற்கும் ஆய்வு செய்வதற்கும் ஈரான் அனுமதி அளித்து விட்டதாக அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைய தினம் ஈரான் அதை மறுதளித்திருக்கின்றார்கள். IAEA நிறுவனம் தங்களுடைய அணு சக்தி மையங்களுக்குள்ளும் அணு ஆராய்ச்சி மையங்களுக்குள்ளும் சென்று ஆய்வு நடத்துவதற்கோ பணிகளை மேற்கொள்வதற்கோ தாங்கள் சம்மதிக்கவில்லை என்றும், தாங்கள் அது தொடர்பாக எந்த ஒரு இடத்திலும் சம்மதம் வெளிப்படுத்தப்படவில்லை, IAEA அதிகாரிகள் நாட்டுக்குள் வந்து எல்லா இடமும் சோதனை நடத்துவதற்கு எங்கள் அனுமதி கிடையாது என்று ஈரான் மறுத்திருப்பது இந்த ஒப்பந்தம் தொடர்பில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே இன்னொரு சிக்கல் ஏற்பட்டிருந்தது. ஈரானுக்கு சொந்தமான அமெரிக்காவினால் முடக்கப்பட்ட $12 பில்லியன் அமெரிக்கா விடுவிப்பதாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் பணத்தை விடுவிப்பதாக அறிவித்துவிட்டு அந்த பணத்திலிருந்து ஈரான் அமெரிக்க உற்பத்தி செய்யப்படும் சோயாபீன்ஸ், கோதுமை, அமெரிக்காவினுடைய விவசாய உற்பத்தி பொருட்களையே கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை ட்ரம்ப் விதித்திருந்தார். ஆனால் ஈரான் அதை உடனடியாக மறுத்துவிட்டார்கள். ஏனெனில் இது எங்களுக்கு சொந்தமான பணம், திருட்டுத்தனமாக பொருளாதார தடை என்ற போர்வையில் நீங்கள் இந்த பணத்தை முடக்கி வைத்திருக்கின்றீர்கள். எனவே எங்களுக்கு சொந்தமான பணத்தில் என்ன பொருட்களை வாங்க வேண்டும், யாரிடம் கொள்வனவு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இது அமெரிக்கா கிடையாது. எனவே விடுவிக்கப்படும் $12 பில்லியன் அமெரிக்க விவசாயிகளிடமிருந்து சோயாபீன்ஸ், கோதுமை, பால்மா போன்ற பல்வேறுபட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதற்குத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கை முற்றாக மறுதளிக்கப்பட்டிருந்தது. அந்த சிக்கல் நீங்குவதற்குள் IAEA அதிகாரிகளை ஈரான் அனுமதித்து விட்டதாக அமெரிக்கா கூறுகின்றார்கள். ஆனால் IAEA அதிகாரிகளை தாங்கள் அனுமதிக்கவில்லை என்று ஈரான் கூறுகின்றார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய முரணாக இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னணியில் சென்ற பெஷாஷ்கியான் தலைமையிலான தூதுக்குழுவுக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பை பாகிஸ்தான் கொடுத்திருக்கின்றார்கள். அதிலும் இந்த ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியான் ஒரு இருதய சத்திர சிகிச்சை நிபுணர். அவர் மிக திறமை வாய்ந்த ஒரு பல நூற்றுக்கணக்கான சத்திர சிகிச்சைகளை செய்த ஒரு மருத்துவர் என்று ஈரானியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தற்போதும் கூட ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த கடுமையான பணிச்சுமைக்குள் கூட சில நேரங்களில் மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று சிக்கலான சத்திர சிகிச்சைகளை அவர் மேற்கொண்டிருந்தார் என்ற செய்திகள் எல்லாம் தற்பொழுதுதான் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசு அவருடைய மருத்துவ சேவைகளை கௌரவிக்கும் முகமாகவும், அவருடைய பொதுப்பணிகளை கௌரவிக்கும் முகமாகவும் சிறப்பு டாக்டர், ஏற்கனவே ஒரு டாக்டர், அவருக்கு அந்த சிறப்பு கௌரவ டாக்டர் பட்டத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவிலான கௌரவத்தை பாகிஸ்தான் வழங்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஈரானினுடைய ஏவுகணை திட்டம் தொடர்பாக யாரும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இந்த பிராந்தியத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலும் பலரும் அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்திருக்கும் பொழுது ஈரான் மட்டும் வைத்திருக்கக்கூடாது என்று கேட்கும் உரிமை யாருக்கும் இல்லை. இது இஸ்ரேலினுடைய தவறான பிரச்சாரம் என்று பாகிஸ்தான் நேரடியாகவே ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த விடயங்கள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க, ஈரான் இந்த அணு சக்தி முகமை IAEA அனுமதிப்பதற்கு தயங்குவதற்கு மிக முக்கியமான பல காரணங்கள் கூறப்படுகின்றன. IAEA அமைப்பு ஒரு சர்வதேச அணுசக்தி முகமை என்ற பெயரில் IAEA சொல்லிக்கொண்டாலும் கூட இது ஒரு அமெரிக்காவின் ஒட்டுக்குழு போல், அதாவது அமெரிக்காவினுடைய ஒரு உளவு பிரிவு போல தான் பல இடங்களில் செயற்படுகின்றார்கள்.
அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகள், இஸ்ரேலாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடுகள் எவ்வளவு அணுசக்தி நிலையங்களை வைத்திருந்தாலும், எவ்வளவு அணுவாயுதங்களை வைத்திருந்தாலும், இரகசியமாகவே இந்த உலகத்துக்கு அறிவிக்காமல் அணுவாயுத ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் கூட அவற்றை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுடைய அல்லது அமெரிக்காவின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாத நாடுகள் இந்த அணுவாயுதங்களை தயாரிக்க முற்பட்டால் மிகப்பெரிய அளவில் கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் நாங்கள் வந்ததை பரிசோதனை செய்ய போகின்றோம் என்று களமிறங்கி விடுவார்கள். அது மட்டுமல்ல, இந்த IAEA அமைப்பு ஈரானுக்குள் அனுமதித்த பின்னர் ஈரானில் எங்கெங்கெல்லாம் இந்த நடான்ஸாக இருக்கலாம், பாட்சோவாக இருக்கலாம், பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்த அணுசக்தி நிலையங்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு உட்பட்டது. அதிலும் மிக முக்கியமாக இந்த அணுசக்தி நிலையங்களில் பணியாற்றி வந்த விஞ்ஞானிகள் ஒவ்வொருவராக துல்லியமாக அவர்களுடைய தகவல்கள் எடுக்கப்பட்டு அவர்களுடைய வீடுகளில், அவர்கள் பணிக்கு செல்லும் இடங்களில், அவர்கள் கார்களில் தெருக்களில் பயணித்து கொண்டிருந்த போதெல்லாம் மிக முக்கியமான அணுசக்தி விஞ்ஞானிகளை இஸ்ரேலிய மொசாட்டும் படுகொலை செய்திருந்தார்கள். அப்போது ஒரு தெளிவான விடயம் கூறப்பட்டிருந்தது. ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானிகள் யாரெல்லாம் அங்கு பணிபுரிகின்றார்கள், அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், அவர்களுடைய வசிப்பிடங்கள் எங்கே இருக்கின்றன, அவர்கள் எப்படி பணிக்கு வருகின்றார்கள் என்ற விடயங்கள் ஈரானில் அந்த அணுசக்தி கட்டுமானத்துக்கு பொறுப்பானவர்களையும் உள்ளே சென்று இந்த அணுசக்தி முகமையில் பரிசோதனை நடத்தியவர்களையும் தவிர யாருக்குமே தெரியாத மிக இரகசியமாக வைக்கப்பட்ட இந்த விடயங்கள் இந்த IAEA அணுசக்தி முகமையினுடைய அதிகாரிகள் உள்ளே சென்றபோது ஒருவர் பின் ஒருவராக அடுத்தடுத்து கொல்லப்படும் பொழுதுதான் ஈரான் விழித்து கொண்டார்கள். இவர்கள் IAEA கிடையாது, அமெரிக்காவினுடைய ஒற்றர்கள். இவர்கள் அணுசக்தி கட்டுப்பாட்டையோ அணுவாயுத கட்டுப்பாட்டையோ மேற்கொள்வதற்கு பதிலாக ஈரானினுடைய நடவடிக்கைகள், அணுசக்தி மேம்பாடு, அணுசக்தி திட்டங்கள், அமைந்திருக்கக்கூடிய இடங்கள், இதை யாரெல்லாம் இந்த விஞ்ஞானிகள் இதை ஆப்ரேட் செய்கின்றார்கள், வழி நடத்துகின்றார்கள் என்பதை கண்டறிந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் துல்லிய தகவல்களை கொடுத்த உளவாளிகள், ஒற்றர்கள், காட்டி கொடுப்பவர்கள் என்பதை ஈரான் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டார்கள். அந்த தாமதத்திற்குள் பல ஈரானினுடைய முக்கியமான அணுசக்தி விஞ்ஞானிகளை ஈரான் இழக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஈரான் தற்பொழுது இந்த அணுசக்தி முகமையை உள்ளே அனுப்புவதற்கு மிகப்பெரிய அளவில் யோசனை செய்கின்றார்கள். ஏனெனில் இந்த உளவாளிகளை அனுப்புவதனூடாக மீண்டும் எஞ்சியிருக்கக்கூடிய அணு விஞ்ஞானிகளின் இடங்களையும் அவர்களுடைய விவரங்களையும் கூட இவர்கள் அறிந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கொடுத்து விட்டால் அவர்களையும் சுலபமாக படுகொலை செய்து விடுவார்கள் என்பது ஈரானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலையாக இருக்கின்றது. இந்த கவலையில் மிகப்பெரிய நியாயம் இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் அணுசக்தி முகமை ஈரானுக்குள் செல்லும் என்று அமெரிக்காவும் செல்வதற்கு அனுமதி இல்லை என்று ஈரானும் குறிப்பிட்டிருப்பது ஒப்பந்தம் தொடர்பில் மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த அடுத்து வரும் 60 நாட்களுக்குள் நடத்தப்படும் பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமாக இந்த அணு சக்தி விவகாரமும் ஈரானினுடைய முடக்கப்பட்ட நிதியை விடுவிக்கக்கூடிய விவகாரங்களும் தான் இடம்பெறப் போகின்றன. கருத்து முரண்பாடுகள் இரண்டு தரப்பிலும் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நோக்கி முன்னேற்றம் இருப்பதாக மார்க்கோ ரூபியோ ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதுடன் அடுத்த வாரம் முதல் நாட்களில் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு இந்த பேச்சுவார்த்தைக்கான ஆயத்தங்கள், பேச்சுவார்த்தையில் இழுபறி எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பேரிடியை அமெரிக்க காங்கிரஸும் நாடாளுமன்றமும் இறக்கியிருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சரியாக கையாளவில்லை, அமெரிக்காவுக்கு பெரும் இழப்புகளையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி விட்டார் என அமெரிக்கர்களே தற்போது மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்க பத்திரிகைகள், அமெரிக்க ஊடகங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியினர், ஜனநாயக கட்சியினர் மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய குடியரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய பலர் கூட ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளில் மிகப்பெரிய அதிருப்தி அடைந்துள்ளார்கள். இது இஸ்ரேலுக்காக அமெரிக்காவை சிக்க வைக்கும் ஒரு பொறி என்பதை அமெரிக்க பிரபல ஊடகவியலாளர் டக்கர் கார்ல்சன் போன்ற பலர் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட ஈரானுடன் ஏற்பட்ட தோல்வி அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியிருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் 2 தினங்களுக்கு முன் செய்தி வெளியிட்டார்கள். இது அமெரிக்க நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க ட்ரம்ப் இனி தன்னிச்சையான முடிவுகளை எடுக்க முடியாது. என்ன முடிவுகளை எடுப்பதென்றாலும்
அமெரிக்க நாடாளுமன்றம் அமெரிக்க காங்கிரஸின் அனுமதியை பெற்ற பின்னரே அவர் எந்த முடிவுகளையும் எடுக்க முடியும். அதாவது போர் புரிவதாக இருந்தாலும் சரி, குண்டுவீச்சு நடத்துவதாக இருந்தாலும் சரி, படைகளை ஈரானையோ அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்புவதாக இருந்தாலும் சரி, அமெரிக்க நாடாளுமன்றம் காங்கிரஸின் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் அவர் செயல்படுத்தக்கூடாது என்பதற்கு அனைவரும் ஆதரவு தெரிவித்து, அதாவது அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் குடியரசுக் கட்சியில் ஆட்சியில் இருந்தாலும் கூட குடியரசுக் கட்சியை சேர்ந்த பலரே ட்ரம்புக்கு எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். தீர்மானம் மிகப்பெரிய வெற்றியடைந்திருக்கின்றது. அதிலும் குறிப்பாக செனட் சபையிலும் மேலவையிலும் 2 சபைகளிலும் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருப்பதால் இந்த தீர்மானம் ட்ரம்பை கட்டுப்படுத்தும் என்ற விடயம் தற்போது வழியாக இருக்கின்றது. இதற்கு முன்பு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் கூட அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் செனட் சபையிலோ மேலவையிலோ தோற்கடிக்கப்பட்டுவிடும். எனவே ட்ரம்ப் அதற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இம்முறை கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ட்ரம்ப் செனட் சபை, மேலவை, கீழவை என அனைத்து சபைகளிலும் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருப்பதால் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு கடிவாளம் போடப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் நினைத்தவாறு ஒரு ட்வீட் பதிவை போட்டுவிட்டு, சோஷியல் மீடியா ட்ரூத்தில் ஒரு பதிவை போட்டுவிட்டு கண்மூடித்தனமாக இனி தாக்குதல் நடத்த முடியாது, அதற்கு செனட் அனுமதிக்காது என்ற விடயத்தை தற்போது தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ட்ரம்புக்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அல்லது ட்ரம்பினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன என்ற செய்தியை பலரும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலும் ஒரு மிக முக்கியமான விடயம், ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் திரும்ப பெறப்பட வேண்டும். அவசியமான ஒரு சில இடங்களை தவிர அனைத்து இடங்களிலும் அமெரிக்க படைகள் மீண்டும் பெறப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் ஈரான் ஆரம்பத்தில் இருந்தே கூறுகின்றார்கள். ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில், குவைத்தில், பஹ்ரைனில், சவுதி அரேபியாவில், கத்தாரில், ஓமானில் எதற்கு அமெரிக்க படைத்தளங்கள்? இது ஒரு தனித்துவமான இறையாண்மை உள்ள நாடுகள். இங்கு அமெரிக்காவுக்கு வேலை இல்லை. எதற்கு ஈரானை கண்காணிப்பதற்கு, ஈரானை தாக்குவதற்காக தளங்களை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டுத்தான் ஒவ்வொரு தளங்களை ஈரான் துவம்சம் செய்தார்கள். தற்பொழுது அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றமே, செனட் சபையே ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் அமெரிக்க படைகளை நிறுத்தி வைத்திருப்பது அமெரிக்க இராணுவத்திற்கு பாதுகாப்பு இல்லை, அவர்களுடைய உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. எந்த நேரத்திலும் ஈரானிய ஏவுகணைகளுக்கும் ட்ரோன்களுக்கும் அவர்கள் இலக்காக கூடிய ஒரு இரையாக மாறிவிட்டார்கள். இதை ஈரான் செய்தும் காண்பித்திருந்தார்கள். அனைத்து அமெரிக்க தளங்களும் நொறுக்கப்பட்டிருந்தன. எனவே ஈரானின் ஏவுகணைகளுக்கும் ட்ரோன்களுக்கும் இரையாக, பலிக்கடாவாக அமெரிக்க படைகள் அந்த நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. உடனடியாக அமெரிக்க படைகளை வெளியேற்றுங்கள் என்ற தீர்மானம்தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ட்ரம்பின் நிர்வாகத்துக்கு சிக்கல். எந்த தீர்மானத்தை ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கும் அரபுலக நாடு, உங்கள் நாடுகளில் இருக்க அமெரிக்க இராணுவ தளங்களையும் இராணுவத்தையும் வெளியேற்றுங்கள், உங்கள் மீது எதற்காக நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகின்றோம், அமெரிக்க இராணுவம் இருப்பதனால் தான் இந்த தாக்குதல், அல்லாவிட்டால் நீங்கள் எங்கள் சகோதரர்கள் என்பதைத்தான் ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தும் சூழ்நிலையில் இந்த தீர்மானம் ட்ரம்புக்கு ஏற்பட்ட மரண அடியாகவும் ஈரானுக்கு கிடைத்த பெருவெற்றியாகவும் தான் பார்க்கப்படக்கூடியது இருக்கின்றது. ஏனெனில் ஈரான் சொன்னதை அமெரிக்க நாடாளுமன்றம் தற்போது சொல்லி இருக்கின்றார்கள் ட்ரம்புக்கு எதிராக. இது ஈரானுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து இந்த 60 நாட்களில் 2 தரப்புமே மிகப்பெரிய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்ற பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்காவில் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தங்களுக்கு இருப்பதனால் ஈரானிலிருந்து தாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை முற்றாக சீர்குலைக்கப்பட்டுவிட்டது. அமெரிக்க இராணுவ தளங்களோ அமெரிக்க இராணுவம் எங்களை பாதுகாக்க என்பதை பல அரபுலக நாடுகள் வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். எந்த நாடுகளெல்லாம் எது பற்றி கூறியிருக்கின்றார்கள் என்பது குறித்து நாளை ஒரு சிறப்பு காணொலியில் விரிவாக பேச இருக்கின்றோம். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் மார்க்கோ ரூபியோ பல அரபுலக நாடுகளுக்கு சென்று மிக முக்கியமாக அந்த நாடுகளினுடைய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி தமக்கான ஆதரவை திரட்ட இருக்கின்றார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதேபோல் ஈரானிய சபாநாயகர் காலிஃபாப் நேற்றைய தினம் ஓமானுக்கு சென்று ஓமான் கார்மஸ் ஜலச்சந்தி உரிமை விவகாரம் அங்கு கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக ஓமானுடன் ஒரு வெற்றிகரமான பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அஜர்பையானுக்கு சென்று மிக முக்கியமான பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருக்கின்றார். ஏற்கனவே ஈரானும் பாகிஸ்தானும் மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள். எனவே ஈரான், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி, எகிப்து, ஏனைய முஸ்லீம் நாடுகள் அனைத்தும் சேர்ந்து
ஒரு பலமான முஸ்லீம் நேட்டோவை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தற்போது வலுவாக அங்கு பேசப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அஜர்பையானுக்கு சென்று மிக வெற்றிகரமான சந்திப்பை தாங்கள் நடத்தியிருப்பதாக கலிஃபா செய்தியில் தெரிவித்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஈரானும் அமெரிக்காவும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்கான ஆதரவை திரட்டத் தொடங்கி இருக்கின்றார்கள். இம்முறை அமெரிக்காவுக்கு கிடைக்கும் ஆதரவை விட அரபுலக நாடுகள் பலவும் ஈரானின் பக்கம் சாய்வதில் விருப்பமாக அல்லது ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்பதை அங்கிருந்து வரும் செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரானின் ஏவுகணைகள் ட்ரோன்கள் பலம் குறித்து அவர்கள் அறிந்திருப்பதால். காங்கோவில் மனிதாபிமான பணிகளை முடித்துவிட்டு பிரான்ஸ் திரும்பிய வைத்தியர் ஒருவர் எபோலா தொற்றுக்கு இலக்காக இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதால் பிரான்ஸ் நாட்டில் அவருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு இந்த எபோலா பரவி இருக்கலாம் என்பதால் ஒரு சுகாதார அமைச்சு அவசர அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார்கள். தங்களின் தேசிய எல்லைக்குள் எபோலா வைரஸின் முதல் பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. சீனாவின் மிகவும் நவீனமான மற்றும் மேம்பட்ட விமானந்தாங்கி போர் கப்பலான புஜியான் கப்பல் தாய்வான் நீரிணை பகுதி வழியாக பயணம் செய்தமைக்கு தாய்வான் கண்டனங்களை வெளியிட்டு இருப்பதுடன் தாய்வானை உளவு பார்ப்பதையும் போர் பயிற்சிகள் ஊடாக அச்சுறுத்துவதையும் சீனா நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் சீனா தாய்வான் எங்களுடைய கூட்டணிந்த பிரதேசம், தாய்வான் நீரிணையிலும் தாய்வானை சுற்றியும் நாங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் யாரும் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது என்ற ஒரு எச்சரிக்கையையும் உலக நாடுகளுக்கு விடுத்திருக்கின்றார்கள். இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.